வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னொரு புது டிஷ்ஷோடு இன்றைக்கி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, திருவாதிரை களி வந்துட்டு December 23rd திருவாதிரை இல்லையா, அது நடராஜ பெருமானுக்கு வேறு ரொம்ப விசேஷமான ஒரு இது ஆருத்ரா அப்படின்னும் சொல்லுவாள். அது என்னன்னு கேட்டேன்னா, மார்கழி மாதத்தில் வர பௌர்ணமி, திருவாதிரை நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்து வருது தான் ஆருத்ரா, திருவாதிரை அப்படி களி அப்படின்லாம் சொல்லுவாள். நம்ம இப்போது களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கப் பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி, பச்சரிசி. இதோட கூடவே 2 டீஸ்பூன் பயத்தம்பருப்பு போடுறேன். இதை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். செவப்பா அப்படின்னா விட்டால் அடுத்து கொஞ்சம் விட்டால் கருப்பாயிடுமோ அப்படிங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் இதை வறுக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா செவப்பாக வறுத்தாச்சு. இது கொதிக்கிறது, கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை பொடி பண்ணணும். நல்லா பொடியாக பண்ணினாலும் ஓகே, இல்லை ரொம்ப கொஞ்சம் ரவையாக இருந்தாலும் உங்கள் சௌகரியம். பொடியாக பண்ணினேன்னா களியாகவே வரும், ரவையாக பண்ணேன்னா கொஞ்சம் உதிரியாக இருக்கும், அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கிறதோ அப்படி பண்ணிக்கோங்க. இது இப்போ பொடி பண்ணின்னு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா பொடி பண்ணின்னு வந்துட்டோம். கொஞ்சம் மைல்டாக ரவையாக இருக்குது என்னோடது. இப்போ இதுக்கு வெல்லம் ரெடி பண்ணலாம். ஒரு கப் அரிசி போட்டோன்னா 1.5 கப் கிட்ட வெல்லம் வேணும். அதே மாதிரி 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி விட்டு வேக வைக்கணும். அந்த 3 கப்பை இந்த வெல்லத்திலே விட்டுடலாம். வெல்லம் கரையட்டும். அதுக்குள்ளே இந்த ஆருத்ரா என்னதுன்றதை பற்றி சொல்லிடலாம். அதாவது சிதம்பரம் நடராஜருக்கு தான் இது ரொம்ப விசேஷமான ஒரு இது. பட் நிறையா எல்லா சிவன் கோவில்லையுமே நடராஜா சன்னதி இருக்கும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சயின்டிஃபிக்கலி பார்த்தேன்னா கூட பூமத்திய ரேகையோட மத்தியம பாகம் வந்து நடராஜாவோட கட்டவரலுக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாசாலாமே கூட சொல்லியிருக்கா. உங்கள் எல்லோரும் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. பட் இவ்வளோ விசேஷமான ஒரு கோவிலில் அதை பற்றின ஒரு ஸ்டோரி தான் இந்த சேந்தன்றவரோட கதை. இந்த சேந்தன்றவர் வந்து எங்கே இருந்தார்னா சிதம்பரத்தில் இருந்தார். அவருக்கு வந்து சிவனுக்கு வந்து நிறைய தொண்டு பண்ணணும், சிவனடியார்களுக்கு நிறைய தொண்டு பண்ணணும்னு ஆசை. அவர் கையில் இருந்த காசெல்லாம் செலவழித்து அவளுக்கெல்லாம் அன்னதானம்லாம் பண்ணி நிறைய தொண்டு பண்ணிட்டு இருந்தார். சிவன் மேலே அபரிமிதமான பக்தி நடராஜா மேலே அவருக்கு. ஆனால் அவர்கிட்ட இருந்த காசு எல்லாமே இதாகிடுறது. கஷ்டப்பட்டு ஏதோ விறகு வெட்டி அதில் வர காசில் கூட அவர் வந்து சிவனடியார்களுக்கெல்லாம் அமுது படைச்சுட்டு இருந்தார். சிவன் வந்து வழக்கம் போல் எல்லாரையும் சோதிச்சுட்டு தானே அவர் எல்லாருக்கும் நல்லதே பண்ணுவார். அந்த மாதிரி இதில் அவர் ஒரு தடவை அவரோட வீட்டுக்கு சிவனடியாராக வரார். சேந்தன் என்ன பண்ணுறார், அவருக்கு ஒன்றுமே இல்லை கையில். அப்போ ஸோ இந்த களி அமுது வெறும் அரிசி இருந்தது, அதை போட்டு
ஒரு களியாக மட்டும் இப்போ நம்மளோட வருஷனுக்கு நம்ம நிறையா நெய் சேர்த்து முந்திரி பருப்பு சேர்த்து எல்லாம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். அன்னி சத்திக்கு அவர்கிட்டக்க வெல்லம் அரிசி ஏதோ கொஞ்சம் பருப்பு இருந்தது, அதை போட்டு ஒரு களி அமுது மட்டும் பண்ணி அவருக்கு சிவனடியாராக வந்த சிவனுக்கு வந்து அவர் அமுது படைக்கிறார். ஆனால் அதை வயிறு திருப்தியாக அவர் சாப்பிட்டுட்டு கிளம்பி போய்டுறார். அடுத்த நாளைக்கு தீட்சிதாலாம் வந்து இந்த கதவை திறந்துன்னு உள்ளே வரிசையை பார்த்தா நடராஜாவுக்கு கீழெல்லாம் களி சிந்தரி கிடக்கு, அவர் வாயிலெல்லாம் களி ஒட்டின்னு இருக்கு. என்னடா நேற்றுக்கு ராத்திரி நம்ம கதவை சாத்தின்னு போகிறதே நல்ல விதமாக தானே இருந்தது, இது என்னது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கவலைப்பட்டுன்னு இருக்கிறச்சே அசரீரியாக அவர் சொல்கிறார், சேந்தன் கொடுத்த களி இனித்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது அவளுக்கெல்லாம் சேந்தன் யாருன்னு தெரியல. ஏன்னா அவர் சைலண்ட்டாக அவர் உண்டு அவரோட வேலை உண்டுன்னு அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு இருந்தார். சரி இவர் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சா, ஆனால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி அப்போது இந்த திருவாதிரம் போது தான் அவருக்கு உற்சவம் நடக்கும். இந்த ஆருத்ரா உற்சவத்து போது தேர் வந்து சகதியில் வந்து மாட்டின்னுடும் அதோட சக்கரம். யார் எவ்வளோ யானையெல்லாம் வச்சு இழுத்தா கூட நகராது. அப்போ வந்து அசரீரியாக சொல்லுவார் நடராஜ பெருமாள் வந்து, சேந்தன் நீ பல்லாண்டு பாடினாதான் நான் நிலைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சேந்தன் என்ன பண்ணுவார், பல்லாண்டு பாடுவார். அந்த அந்த ராஜாக்கே அப்போ தான் அந்த சேந்தன் யாருன்னு தெரியும், அந்த ஊருக்கே அப்போ தான் அவருடைய இது தெரியும். ஸோ நடராஜ பெருமான் அவருடைய பக்தியை வந்து வெளியில் எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு திருவிளையாடல் பண்ணினர். அதனால் இந்த மாதிரி ஒரு களின்றது அவரை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். மோரோவர் அவருடைய களிப்பான நடனம், அதனால நம்மளுக்கு களிப்புனா சந்தோஷம், நம்மளுக்கும் சந்தோஷம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சில தாத்பரியத்தினால தான் இந்த களிலாம் நம்ம பண்ணி நடராஜ பெருமானுக்கு நம்ம இது பண்ணுறோம். சொல்கிற மாதிரி பகவானே வந்து மார்கழி மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மார்கழி மாதத்தில் நீங்கள் பார்த்தேன்னா இந்த சுவாமிக்கு தான் இல்லை, விஷ்ணுக்கும் இதில் வைகுண்ட ஏகாதசி வரும், நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா வரும், ஆஞ்சநேயருக்கு அனுமத் ஜெயந்தி வரும், இந்த மார்கழி மாதத்தில் கிறிஸ்மஸும் வரும், நியூ இயரும் வரும். எல்லாமே இந்த மார்கழி மாதத்தில் வர்றதுனால மாதங்களில் நான் மார்கழின்னு பகவானே சொல்லியிருக்கார். இந்த வெல்லம் கரைஞ்சிடுத்து நம்ம இதை வடிகட்டிக்கலாம். நம்ம ஏலக்காய் பொடி போடலாம். இதில் தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் உங்கள் சௌகரியம், உங்களுக்கு நிறையா பிடிக்கும்னா நிறையா போட்டுக்கோங்க, இல்லை எங்களுக்கு தேங்காயே வேண்டாம் அப்படின்னா தேங்காய் போட்டுக்க வேண்டாம். ஸோ இது நல்லா கொதிக்கிறது. இந்த பொடி பண்ண மாவை இதில் போட்டுடலாம். இப்போது இது அப்படியே இந்த அரிசி பொரிஞ்சாலே ஒரு வாசனை வரும், அந்த மாதிரி அந்த வாசனையோட ஜோராக இருக்கும் இது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 2 விசில் வாங்கி எடுத்துக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் வச்சுட்டு ஒரு 2 விசில் கொடுத்து அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஸோ 2 விசில் வந்தாச்சு. இப்போது அடுப்பு அணைச்சிடுறேன். கொஞ்சம் ப்ரெஷர் இருந்ததும் இதுக்கு நெய்யில் முந்திரி பருப்பு தாளிச்சிட்டு எடுத்தோன்னா ஆச்சு, நடராஜாவுக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியதுதான். ஜம்முன்னு எடுத்து களி
நெய் விட்டு முந்திரி பருப்பு தாளிச்சோன்னா ஆச்சு. இந்த களிக்கு வந்து ஒரு கூட்டு ஒன்று பண்ணுவா, எழுத்தான் கூட்டு அப்படிம்பா, தாளகம் அப்படிம்பா. அதை அடுத்தாப்பில் பண்ணிடுறேன். இந்த களி இப்போது ரெடி ஆகிடுது. முந்திரி பருப்பு தாளிச்சு அடுப்பு அனுப்பிச்சிடுறேன். இந்த களி பண்ணியிருக்கிற விதம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இதை பண்ணி எல்லோரும் ஆருத்ராக்கு, நடராஜ பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.